கிளாடு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்து என்ன சீரியஸாகவே ஷாக் ஆக்கிடுச்சு. இதுதான் எனக்கு கொடுத்த பிடிஎஃப் அவுட்புட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏ டு Z நீங்கள் என்ன பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்க்காக அப்படின்ட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு அதுவே அனலைஸ் பண்ணிட்டு ஒரு பிளானையும் கொடுத்து எது எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி கார்பஸ் பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ப்ளஸ் இதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்கு எதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் சஃபிஷியண்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னுடைய கொஸ்டின்ஸ்க்கும் அது வந்து அனலைஸ் பண்ணி ரிசல்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அண்ட் ஒரு கார்பஸ் பில்ட் பண்ண போகிறோம் காலேஜ் ஃபீஸ்க்காக, அதுக்கு எவ்வளோ தேவைப்படுன்றது தான் இருக்கும். ஒருவேளை இந்த டாபிக் உங்களுக்கு தேவைப்படாததா இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் கிளாட் கிட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய சைல்டை ஒரு காலேஜில் சேர்க்கணும். அதுக்கு நான் திங்க் பண்ணது வந்து 1 crore ரூபி தேவைப்படும் அப்படின்னு திங்க் பண்ணி நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு கிளாட் கிட்ட கேட்டேன். அதுக்கு 15 வருஷத்துக்கு இப்போ காலேஜ் ஃபீஸை கம்பேர் பண்ணிச்சு. இப்போ இன்ஜினியரிங் அண்ட் எம்பிபிஎஸ் ரெண்டு செக்டார்ல இருக்கிற காலேஜ் ஃபீஸ். ஸோ ஸ்டார்டிங் இன்ஜினியரிங் வந்து ஒரு 15 லட்ச ரூபா மினிமம் தேவைப்படும். அண்ட் எம்பிபிஎஸ்க்கு ஒரு 1.5 crores. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. மோர் ஆர் ஈக்குவல், ஓரளவுக்கு ரிலவெண்டா தான் இருந்தது, நம்புற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் 8 to 10% க்ரோ ஆகிட்டு இருக்குன்ட்டு மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ 1 crore பத்தவே பத்தாது உங்களுடைய அசம்ஷன் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் மினிமம் ஆஃப் 3 to 4.3 crores, அதாவது 3ல இருந்து 4 கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ்ல உங்களுடைய குழந்தைய சேர்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அண்ட் ஆனஸ்டா அது இன்னொரு அட்வைஸும் கொடுத்துருக்கு. 3-4 கோடின்றது சாத்தியம் இல்லைன்னா ஒரு 2 கோடியாவது நீங்க கையில வச்சிருக்கணும். அப்பதான் காலேஜை வந்து நல்ல குழந்தைய வந்து நல்ல காலேஜ்ல சேர்க்க முடியும் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கேட்டது வந்து நான் ஒரு மாடரேட்ல இருந்து ஹை ரிஸ்க்கான பர்சன், எனக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி 13 to 14% ஆவரேஜ் ரிட்டர்ன் இருக்கிற போல மந்த்லி எஸ்ஐபிஸோட செக்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 10,000 நீங்க மந்த்லி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு 13%க்கு 15 வருஷம் கழிச்சு எவ்வளவு வரும், அண்ட் 15 இயர்ஸ்க்கு 14%ல எவ்வளவு வரும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து 30,000 எடுத்துப்போம். 30,000 வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் 30,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா 13% ஆஃப் க்ரோத்ல 1.93 crores வரும். ஒருவேளை 14%னா 2 crores, 2.14 crores வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 15 வருஷம் கழிச்சு காலேஜ் ஃபீஸ் நம்ம இது பண்ணோம்னா எவ்வளவு கார்பஸ் நம்மளுக்கு தேவைப்படும். மாசம் மாசம் இப்போ இதுல இருந்து 30,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சஜஷன்ஸும் கொடுத்தது. மொத்தமா 3 ஃபேஸா வந்து அந்த 15 வருஷத்தை பிரிச்சாச்சு. ஏஐ, ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு அக்ரெசிவ் growth. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, அண்ட் ஃபிளெக்ஸி கேப் இருக்கு. பர்சன்டேஜ் அந்த 30,000 ரூபாய் வந்து என்ன ரேஷியோல நீங்க ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்கு. 6 to 10க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடி growth இருக்கணும். ஏன்னா அந்த 15 வருஷத்துக்கு நம்ம மிடில் இருக்கும், அப்போ வந்து ஹை ரிஸ்க் போக முடியாது, அதனால ஸ்டெடி growth. ஸோ லார்ஜ் கேப்ல அண்ட் பேலன்ஸ்டு, இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் தூக்கியாச்சு, அண்ட் ஃபிளெக்ஸி கேப் பேலன்ஸ்டு வந்துருச்சு, அண்ட் டெப்டும் வந்துருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ப்ரொடக்ஷன், நம்ம நியர் டு காலேஜ் சேர்க்கிற ரேஞ்சில் இருப்போம், அந்த நியர்பை இயர்ஸ்ல இருப்போம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெப்ட், லிக்விட் அண்ட் பேலன்ஸ்ட், அதுல வந்து பாருங்க ப்ரொபோஷனேட் வந்து அதிகமாவே இருக்கும். ரைட், ஓகே. ஸோ இப்போ 2025ல என்ன டாப் மோஸ்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணிருது. நிப்பான் ஸ்மால் கேப், பாரக் ஃபிளெக்ஸி கேப் அண்ட் ஃபிளெக்ஸி கேப், மிட் கேப் இருக்கு, மோதிலால் ஆஸ்வாலோட இது, அண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் நான் சஜஸ்ட் பண்ணல, நானும் எதுவும் எடுக்கல. ஓகே, ஸோ இப்போ அது இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்னன்னா வருஷம் வருஷம் வந்து 10% வந்து நம்மளுடைய எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ண சொல்லுச்சு. ஸோ தட் கார்பஸ் வந்து இன்னும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம பில் பண்ற கார்பஸ் வந்து காலேஜ் ஃபீஸ்க்காக, ஸோ அதை வந்து இன் பிட்வீன் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. ப்ளஸ் லாஸ்ட் 15வது வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுடைய டோட்டல் சேவிங்ஸை மேக்ஸிமம் லிக்விட் ஃபண்ட்ஸ் இல்லை டெப்ல மாற்ற சொன்னாங்க, ரிஸ்க் எடுக்காம. ஓகே, இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டா பிளான் கொடுத்தாச்சு. ரைட், இப்போ சஜஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் என்ன கேட்டதுன்னா மார்க்கெட்ல 4 ஸ்டார் 5 ஸ்டார் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டிருந்தேன். கூடவே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்பெல்லாம் ஃபால் ஆகுதோ பெஞ்ச் மார்க்கை விட என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்மியா ஃபால் ஆயிருக்கணும். அண்ட் ஆல்சோ மார்க்கெட் எப்போ ஐஎஸ் புல் மார்க்கெட் இருக்கோ அப்போ பெஞ்ச் மார்க் விட என்னுடைய ஃபண்ட் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அனலைஸ் பண்ணிட்டு ஸ்மால் கேப்ல ஒரு 3 ஃபண்ட்ஸ், மிட் கேப்ல ஒரு 3 ஃபண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நிப்பான் ஸ்மால் கேப், 5 ஸ்டார் ரேட்டிங் அண்ட் 5 இயர்ஸோட சிஏஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 25.6% கொடுத்துருக்கு. ஓகே, ஆவரேஜ் 10 இயர்ஸ் சிஏஜிஆரும் 20% கொடுத்துருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கோவிட் கிராஷா இருக்கட்டும், இல்ல 2013ல மார்க்கெட் கரெக்ஷனா இருக்கட்டும், ஸோ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கரெக்ஷன் இருந்ததோ அது எல்லாமே கம்பேர் பண்ணிட்டு தான் இந்த அவுட்புட்டை கொடுத்துருக்கு நம்மளுக்கு. அண்ட் இங்க பாருங்க 3, 5, 7 இயர்ஸ்க்கு ரோலிங்கா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெஞ்ச் மார்க் விட பெட்டராவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்த ஃபண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப், இது சூப்பராகவே ஒரு நல்ல ஃபண்ட் என்னுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கு. 5 இயர்ஸோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 20.6% கொடுத்துருக்கு. அண்ட் லான்ச் பண்ணது எஸ்பெஷலி பாருங்க 2008, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லேமன் பிரதரோட அந்த மார்க்கெட் கிரைசிஸ்னால 2008ல மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் இருந்திருக்கும். அண்ட் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க 2008 கிரைசிஸ், கோவிட் கிரைசிஸ் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஃபண்ட் பார்த்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ அண்ட் இதுல வந்து பாருங்க 10% கேஷ் பஃபர் இஸ் கோல்டு. அதாவது என்னன்னா அவங்க 10% ஆஃப் கேஷ் பஃபர்ல எப்பயுமே வச்சிருக்காங்க. எப்பயாவது ஏதோ ஒரு கரெக்ஷன் இல்லை ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்போ வந்து இந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் நான் சொன்னது போல கரெக்ஷன் எப்பெல்லாம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் விட ஒரு நல்ல ரெக்கவரியே கொடுத்துருக்கு.
ஓகே. தென் ஆக்சிஸ் ஸ்மால் கேப் 19.8% சிஏஜிஆர் 5 இயர்ஸ்க்கு. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிக்கப் கொடுத்துருக்கு. ஸோ மூவிங் டு மிட் கேப் கேட்டகரி, ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 22.9% கொடுத்துருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் போலவே தான் இதுவும். இது ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ப்ளஸ் அண்ட் கோவிட் டைம்லையும் ஸோ அகைன் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் எப்பெல்லாம் நடந்திருக்கோ இந்த ஃபண்ட்ஸ் வந்து நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கொட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட், ஸோ இதுவும் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 20.4% கொடுத்துருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆஃப் 19 பாயிண்ட் சிஏஜிஆர் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க்கை விட இது 2x பெட்டராகவே கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ மோதிலால் ஆஸ்வால் இது என்னுடைய சஜஷன்ஸில் கிடையாது. லாஸ்ட் 5 இயர்ஸ் 25.2% கொடுத்தாலும் இல்லை சமீபமாக லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் மோதிலால் ஆஸ்வால் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கு. மேபி பேட் நியூஸாக இருக்கலாம். அண்ட் அங்கே ஃபண்ட் பேசிக்கலி ரொம்ப நிறையவே டம்ப் பண்ணிட்டாங்க, அதனாலே இருக்கலாம். ஸோ அண்ட் லாஸ்ட் கம்பேரிசன் ஒரு கம்ப்ளீட் சார்ட்டும் கொடுத்தாச்சு சம்மரி. ஸோ 6 ஃபண்ட்ஸ் ஸ்மால் கேப்ல 3 மிட் கேப்ல 3 கொடுத்து அதோடைய 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸோட ரிட்டர்னும் கொடுத்து ப்ளஸ் எது வந்து ரெக்கமெண்ட் பண்றது அப்படின்னு இது பியூர்லி ஏஐ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரிசர்ச் பண்ணி அதோடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் நம்ம பியூர்லி ஏஐ மட்டுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது, நம்மளுடைய ரிசர்ச்சையும் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அது ஒரு ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுல இருந்து நம்ம பெட்டரான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம வந்து ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த 6 மியூச்சுவல் ஃபண்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கா, இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சஜஷன்ஸ் கேட்டேன். ஏன்னா இதெல்லாம் என் பிக்ல இருந்தது, நான் இன்வெஸ்ட் பண்றதில்ல. ஸோ ஏன் இன்வெஸ்ட் மிட் கேப் சஜஸ்ட் பண்ணல, எதில்வைஸ் மிட் கேப் சஜஸ்ட் பண்ணல, பந்தன் ஸ்மால் கேப் சஜஸ்ட் பண்ணல, அண்ட் ஒயிட் யோக் மிட் கேப் சஜஸ்ட் பண்ணல அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்லிச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்வெஸ்ட்கோ மிட் கேப் ஒரு ஹிடன் ஜம்னு சொல்லிச்சு. கண்டிப்பா தெரியும். ஆமா, என்னோட போர்ட்ஃபோலியோல இது நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோல HDFC ஸ்மால் கேப் அண்ட் இந்த இன்வெஸ்ட்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் சிஏஜிஆர் 21.5% கொடுத்துருக்கு. ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு டவுன் சைட்ல இருந்து அப் சைட் போகுதோ அது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன். அண்ட் எஸ்ஐபி எஸ்பெஷலி இங்க பாருங்க 3 இயர்ஸ் எஸ்ஐபி ரிட்டர்ன் 32.71% இந்த மிட் கேப் கேட்டகரி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சூப்பர் ரிட்டர்ன் எனக்கு பர்சனலாகவே கொடுத்துருக்கு. அண்ட் ஒரு நல்ல ஃபண்ட் ப்ளஸ் எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்டும் எனக்கு ஒரு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் இருக்கு 22.5% கொடுத்துருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்கோ அண்ட் இந்த எடில்வைஸ் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ப்ளஸ் ஏன் பந்தன் ஸ்மால் கேப் அண்ட் ஒயிட் யோக் நான் கேட்டேன்னா லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக இந்த ஃபண்ட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஆஃப்டர் கோவிட். ஓகே, நல்ல ரிட்டர்ன். ஸோ 5 இயர்ஸ்க்கு பாருங்க 24.5% அண்ட் ஒயிட் யோக் 27.2% 3 இயர்ஸோட ரிட்டர்ன். ஏன் இந்த ரெண்டு ஃபண்ட் கேட்டகரி கிளாட்னால ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு ரெக்கமெண்டேஷன்ல வரலனா இது ரெண்டுமே லெஸ் தென் 5 இயர்ஸ் உள்ள ஃபண்ட். ஸோ நான் கேட்ட செக்மெண்ட் வந்து 10-15 இயர்ஸ் உடைய நல்ல மார்க்கெட்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஃபண்ட்ஸ் ப்ளஸ் நல்ல ரிட்டர்ன் நிறைய மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் பார்த்து எது நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ரேட்டிங்ஸ் வைஸ். இதுவும் 5 ஸ்டார் 4 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஃபண்ட்ஸ். பட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் டவுன் த லைன்ல இருக்கிறதுனால இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின்ல கேட்டகரியில ஃபிட் ஆகல. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இதை டோட்டலாகவே ஏ வந்து ஒமிட் பண்ணிடுச்சு. ஓகே, நவ் பேக் டு மை பிடிஎஃப் அவுட்புட் கொடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கைட் சைல்டு எஜுகேஷனுக்காக 15 இயர்ஸ். ஓகே. ஸோ இங்க வந்து செக்ஷன் வைஸ் அது கொடுத்துச்சு கோல் செட்டிங் அண்ட் டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் ஃபீஸ் கார்பஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 crore பதிலாக 2.5 crores இருந்தால் நல்லா இருக்கும். அந்த சாட் நம்ம கம்பேரிசன் பார்த்தது ப்ளஸ் எவ்வளோ எஸ்ஐபி ரெக்கமெண்டட் 30,000 சொல்லியாச்சு. அண்ட் ஆல்சோ செக்ஷன் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த கேட்டகரியில எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ளஸ் செக்ஷன் 3ல வந்து அது ரெக்கமெண்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜோட ரிட்டர்ன் ரேட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கு. ப்ளஸ் ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் இந்த பர்சன்டேஜில் நீங்கள் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கு. சீரியஸாகவே இது ஒரு நல்ல அவுட்புட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பர்சனலாக ஒரு இண்டிவிஜுவல் போயிட்டு நான் மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு நான் ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் கொஞ்சம் வந்து ஹெசிடேட் பண்ணுவேன். ஏன்னா கம்ப்ளீட் டேட்டாவை நம்மளால அனலைஸ் பண்றது ஒரு ஃபண்ட் அனலைஸ் பண்றதுக்கு நிறைய டைம் ஆகும். அண்ட் ஃப்ளாடோ இது வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல எனக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் பேசிக்கலி நம்ம வந்து இப்போ ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. நம்மளுடைய டே டு டே லைஃப்ல ஏஐ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஐ கிட்ட இருந்து பெனிஃபிட் எடுத்துக்கலாம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் என்னுடைய ஸோ டே டு டே பேசிஸ்ல நீங்க வந்து ஏஐ கூட எவ்வளோ இன்ட்ராக்ட் ஆகுறீங்க, நீங்க எப்படி ஏஐ வச்சு நீங்க உங்களுடைய ஒர்க் வாங்கிக்கலாம்ன்றீங்களோ அது வந்து கண்டிப்பாவே உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்க போகுது. ஸோ அகைன் பேக் டு த டாபிக், நம்மளுடைய கார்பஸ் பில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30,000 rupees தேவைப்படுது. ஸோ 30,000 rupees எஸ்ஐபி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வித் 15 இயர்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம் அண்ட் கேட்டகரி மேபி கிளாட் சொன்னது போல நம்ம இப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கலான்ட்டு மேபி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் த பிக் பெனிஃபிட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ சேவ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃபியூச்சரை நீங்களே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்கலாம் பை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நம்பிக்கை வச்சு உங்களுக்கு என்ன எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாட் ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு லேண்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம்,
ஒரு எஃப்டி, ஆர்டி எதுவா வேணா இருக்கலாம். அட்லீஸ்ட் இல்ல ஒரு ₹100 நீங்க வந்து எஸ்ஐபிலேயே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். வேர் எவர் யூ திங்க் உங்களுடைய காசு எங்க போட்டா க்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்களோ அங்க போடுங்க. அண்ட் நெறைய விஷயம் மார்க்கெட்ல நெறைய ஃப்ராட்ஸும் நடக்கும். அண்ட் ரொம்ப சேஃபா இருக்கணும். ஓகே. ஸோ பார்ப்போம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல. தேங்க் யூ.